எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே எங்கள் வீட்டு பூத்தாலே தம்பி இந்தாப்பா, நீ கேட்ட 5 லட்சம் ரூபா பணம் கவனமா செலவு பண்ணிட்டு மிச்சம் ரூபா இருந்தா எடுத்துட்டு வந்து அண்ணட்ட கொடுத்துருப்பா. சரிங்கண்ணே. அண்ணா எதுக்காக இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? ஏன் அண்ணா எனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுப்பாரு, நீ எதுக்குடா கேக்குற? ஃபர்ஸ்ட் நீ யாரு? இது எங்க வீட்டு பணம், நாங்க எடுப்போம் செலவு பண்ணுவோம், நீ எதுக்குடா கேள்வி கேக்குற? இங்க பாருங்க, இங்க எல்லா கணக்கையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட சொல்லாம எப்படி? அண்ணா 5 லட்சம் எதுக்கு கொடுக்குறீங்க? சுப்பிரமணி, நான் இத பத்தி உனக்கு பிறகு சொல்றேப்பா, நீ உன் வேலையை பாரு. தம்பி சூர்யா, என்னண்ணே? இந்தாப்பா பணத்தை பிடி. தேங்க்ஸ்ண்ணே. பாத்துப்பா கவனம். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன், வரேனே. சரிப்பா, போயிட்டு வா. அண்ணா எதுக்காக இவனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு? இவன் இந்த பணத்தை எங்க வாங்கிட்டு போறான்? ஏதோ தப்பா தெரியுதே, என்னவா இருக்கும்? எப்பா சுப்பிரமணி, சொல்லுங்கண்ணா. எப்பவாது வேலைக்கு வந்தா இப்படிதான், எதுவுமே புரியாது. ஏன் எதுக்குன்னு எல்லாரையும் கேள்வி கேட்க தோணும். ஒழுங்கா இனி தினமும் வந்து வேலையை பாக்குறதுக்கு பாரு. சரிங்கண்ணா, உடம்பு சரியில்லைல்ல, அதனாலதான் 2 3 நாளா வர முடியல. இனி தினமும் வந்துருவேண்ணா. ஆமா, எதுக்காக அவர் அவ்வளவு காசு வாங்கிட்டு போறாரு? என் தம்பி சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டான்ல, அப்போ கோயிலா போய் வேண்டுதல் பண்ணிக்கிட்டானா. யாருண்ணா? அவரா? வேற என் தம்பி அவன் தானே, அவன் தான் வேண்டுதல் பண்ணிக்கிட்டான். உன் கேள்வியே சரியில்லப்பா. சாரிண்ணா, சொல்லுங்க. நாங்க எல்லாரும் அவனுக்கு திரும்ப கிடைச்சிட்டா கோயில்ல அன்னதானம் போடியன்னு வேண்டி இருக்கானா. அதுவும் ஒருத்தர் 2 பேருக்கு இல்லப்பா, 10,000 பேருக்கு. அதுக்குதான் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போறான் என் தம்பி. ஐயோ, அவ்வளவா? என்னப்பா ஐயோ நொய்யோங்க, உனக்கு எது கேட்கும் போது சக்கா இருக்கா? என் தம்பி சின்ன பிள்ளையில சோறு இல்லாம தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். அவனோட இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் நாங்க தான் நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குப்பா. அதனாலதான் அவனோட வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறதுக்காக நாங்க பணத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு கோயிலுக்கு அன்னதானம் போட்டாச்சு. எப்போண்ணா? நீ லீவ் போட்டிருந்தால அப்போதான். இது 2வது. அண்ணா, நான் அவர் கூட போயிட்டு வரட்டுமாண்ணா? எதுக்குப்பா? இல்லண்ணா, இவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்றாரு, கூட போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நான் போனா அவர் கொஞ்சம் உதவியா இருக்கும்ண்ணா. நீங்க போகல, நானாவது போயிட்டு வரனே. நல்லாதான் இருக்கும், ஆனா அவன் தனியா செய்யறேன்னு வேண்டி இருக்கானே. அண்ணா தனியாவே செய்யட்டும், நான் கூட சும்மா உதவிக்கு போறேண்ணா. ஆமா, எந்த கோயிலா? அது என்ன கோயில்னு எனக்கு தெரியாதுப்பா. ஏதோ பெரிய சக்தி வாய்ந்த கோயில்னு சொன்னான் என் தம்பி. அவன் சொன்னது உண்மைதான், எங்களையே அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு பாத்தியா. அதனால இந்த அன்னதானத்தை சிறப்பா செய்யட்டும் தான் 5 லட்சம் பணம் கொடுத்துருக்கேன். சரிங்கண்ணா, நானும் கூட போறேன். அவங்கள கண்டுபிடிச்சு எப்படிலாம் அன்னதானம் பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேண்ணா. எனக்கே இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணா. இங்க பாருப்பா, எங்க குடும்பத்துல உள்ளவியலே வரக்கூடாதுன்னு என் தம்பி சொல்லிட்டான். ஏன்னா இந்த வேண்டுதல் அவன் தனியா செய்யறேன்னு பண்ணியிருக்க, அதனாலதான். அண்ணா, அப்படின்னா நான் தான் உங்க குடும்பத்தை சேர்ந்தவே இல்லைல்ல, நான் போறதுல தப்பு இல்லண்ணா. நான் போய் அன்னதானம் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் ஓரமா நின்று பாத்துட்டு வரேண்ணா. எனக்கு உங்க தம்பி இப்படி எல்லாம் பண்றத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இந்த மாதிரி நல்ல விஷயத்த என் கண்ணால பாக்கணும்னு ஆசையா இருக்கேண்ணா. அதனால இன்னைக்கு எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கண்ணா, நானும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அது இல்லப்பா சுப்பிரமணி. அண்ணா போயிட்டு வரேண்ணா. எப்ப சுப்பிரமணி, இவன் சரியான ஒரு ஆர்வ கோளாறா இருப்பான் போல. என் தம்பி யாருமே வரக்கூடாது, வந்தா இந்த வேண்டுதல் நிறைவேறாதுன்னு சொன்னான். இவன் என்னடனா சரியான ஆர்வ கோளாறு பிடிச்சவன் உடனே உளுந்தடிச்சு ஓட்டியான். என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இதெல்லாம் இவனுக்கு தேவையா? ஆக மொத்தத்துல இந்த சுப்பிரமணிக்கு தோட்டத்துல வேலை செஞ்சிடவே கூடாது. எப்படியாவது எந்த ஆளையாவது ஓட்டியிருந்தா எங்கேயாவது போய் நின்றுணும். இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்குள்ள படுத்து உறங்கணும். மொத்தத்துல இங்கன்னா வேலை மட்டும் இவனுக்கு பாத்திரக்கூடாது, நம்மளே அவ்வளவு வேலையை முடிச்சு வச்சிடணும். இவனை வேலைக்கு வச்சுட்டு நான் படுற பாட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அன்னதானத்தை போய் பார்த்துட்டு வரட்டும், இவனை நான் வச்சுக்கிட்டே. என் தம்பி இதுக்கு மேல எங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போனான்னா அதுக்கு காரணம் இவன் தான். இவன் அன்னதானத்தை போய் பார்த்ததுனாலதான் இப்படி கெட்டது நடந்துச்சுன்னு சொல்லிவிடுவேன். இன்னைக்கு வரட்டும், இவனுக்கு இருக்கு. ஐயா, நம்ம மவனுக்கு 7ஆம் தேதி நிச்சயத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி பொண்ணு வீட்லயும் சொல்லியாச்சு. அவியல்வல சாரி நாங்க ஏற்பாடுலாம் பண்ணியோன்னு சொல்லிட்டாவே. நம்மள சொல்ல வேண்டிய வீட்டுக்குலாம் சொல்லணும்ல, எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. ஆமா லட்சுமி, துணிமணிலாம் எடுக்கணும்ல. ஆமையா, பொண்ணு மாப்பிளைக்கு துணி எடுக்கணும். நிச்சயத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வாங்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி துணி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா நல்லது. பொண்ணு கூட்டிட்டு தமிழ வரச்சேன்னா வந்துருவா. நானும் ரோசாவும் போனாலே போதும், எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம பிள்ளைக்கு எடுக்கணும்ல லட்சுமி. சூர்யாவை கூப்பிடாமலே போவா, அவனையும் கூட்டிட்டு போ. ஆமையா, அவன் வராம எப்படி அவனையும் கூட்டிட்டு போவேன். சரி லட்சுமி, சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் போன் போட்டே சொல்லிடு லட்சுமி. நேர்ல போய் அலைய முடியாது. கல்யாணத்துக்கு வேணா பத்திரிக்கை கொடுத்துக்கிடலாம் நேர்ல போய்.
இதுக்கு போன் போட்டு சொல்லிரு லட்சுமி. நாள் வேற கம்மியா இருக்கு பாத்தியா? ஆமையா, நானும் அதான் நினைச்சேன். முதல்ல உங்க தங்கச்சிக்கு ஒரு போன போட்டு சொல்லிரட்டுமா? ஆனந்த் கல்யாணத்துக்கு தான் முதல்ல வருவான்னு எதிர்பார்த்தேன். கல்யாணத்து அன்னைக்கு தான் காலையில குடும்பத்தோட வந்தாவ. அடுத்தவ மாதிரி வந்து நின்னுட்டு போயிட்டா எனக்கு மனசுக்கு என்ன கேட்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த கல்யாணத்துக்காவது முன்னக்கூட்டியே வான்னு சொல்லணும். சரி லட்சுமி சொல்லு. நீ பேசிட்டு என்கிட்டயும் போன கொடு லட்சுமி. தங்கச்சிக்கிட்ட நான் சொல்லியே. சரிங்க ஐயா, அந்த பாட்டு தாரேன். ஹலோ மைனி, எப்படி இருக்கிய? என்ன திடீர்னு போன் போட்டிருக்கிய? ஏலா போன் போடக்கூடாதக்கும். நீங்களும் எங்களை மறந்த மாதிரி நாங்களும் உங்களை மறந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறியோ? ஐயோ இல்ல மைனி, இல்ல நான் எனக்கு உங்களால மறந்து எங்க அண்ணனை எப்படி நான் மறக்க முடியும்? திங்கும் போது தூங்கும் போது நடக்கும் போது உட்காரும் போது எப்போதும் அண்ணன் நடப்புதான் மைனி. ஏன் உங்க நினைப்பு எப்போதும் அடிக்கடி வந்து போகுது. ஏன்னா நீங்க ஒரு மைனி மாதிரி நடந்துட்டே இல்ல இது வரைக்கும். எங்க அம்மா மேல நடந்துருக்கே, என் மேல பாசத்தை கொட்டில வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி மறப்பேன் மைனி உங்களை? எப்பவுமே உங்களை மனசுல வச்சிட்டு இருக்கேன் மைனி. எல்லாம் இப்படி பேசியவா கல்யாணத்தன்னைக்கு வந்துட்டு அந்த ஓட்டம் ஓடினதுக்கு அதை நினைக்கும் போது உங்க அண்ணனுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. எதுக்கு ஆனந்த் கல்யாணத்துக்கு அப்படி பண்ணனா அன்னபூர்ணி? மைனி நான் எப்படி மறப்பேன் உங்களை? நான் என் புருஷன்டா கல்யாணத்துக்கு போன சொல்லிட்டே இருந்தேன். ஆனா அவியதான் இப்ப போக முடியாதுன்ட்டா மைனி. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு பாத்துருங்க. முக்கியமா நேரமா போச்சு, அறுவடை நேரமா போச்சு. அதை விட்டுட்டு நீ போனா நான் ஒத்தையில எப்படி பாத்துக்கிடுவேன்ட்டாவ. உங்களுக்கு தான் தெரியுமா மைனி, அறுவடை காலம் வந்தாச்சுன்னா அங்கேயே தான் சோத்த பொங்கி தின்ட்டு அங்கேயே தான் கிடப்போம். நான் இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது. அதனால தான் வரல மைனி. வத்தப்பட்டுக்கிறாங்க மைனி, வத்தப்பட்டுக்கிறாங்க. அண்ணன்கிட்ட சொல்லுங்க. என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுட்டே இல்ல போதும். அடுத்த பையன் கல்யாணத்துக்கு நான் அப்படி இருக்க மாட்டேன். ஏன்னா இப்பதான் அடுத்த நடுவை நட்டுருக்கு. அது வரைஞ்சு வரைக்கும் என்ன கொஞ்சம் காலம் ஆகும். அதனால அடுத்த கல்யாணத்துக்கு நான் உங்க வீட்டுல வந்து கிடப்பேன் மைனி. நீங்களே பாத்துருங்க, புயல் மாதிரி வேலை பார்ப்பேன். ஏலா அன்னபூர்ணி, நீங்க வந்து கிடந்து வேலை செய்யணும்னு நான் கூட வரல உன்னைய. நீ எங்க கண்ணு முன்னால இருக்கணும். என் புருஷனுக்கு நீ ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி. அப்படி இருக்கும்போது நீ இந்த குடும்பத்துக்குள்ள இல்லன்னா நல்லாவா இருக்கும்? பார்க்கவே எல்லாம் கேட்காவ எதுக்கு வரல அந்த பிள்ளை? நீ பதில் சொல்லி முடியல கல்யாணத்துல. நீ என்னடா குடும்பத்தோட வந்து தலையை கட்டிட்டு ஓடிட்டா. உன் அண்ணனுக்கு இருந்த வருத்தம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் சொல்லி மாளல. ஐயோ மன்னிச்சிருங்க மைனி, மன்னிச்சிருங்க மைனி, மன்னிச்சிருங்க மைனி. இனி அடுத்த கல்யாணத்துல பாருங்க, நான் முன்னாடி வந்து நிற்பேன். ஏலா அடுத்த கல்யாணத்துக்கு நாள் ஒன்றும் ரொம்ப இல்ல. வர 7ஆம் தேதியே நிச்சயத்தை வச்சிருக்கோம். அதை சொல்லதுக்கு தான் இப்ப போன் போட்டேன். நீ காரணம் சொல்லாம அன்னைக்கு தான் வந்து நிக்கணும்னு இல்லாம முன்னக்கூட்டியே வா. சரி மைனி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டுமா? ஏலா எதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரணும்? இன்னைக்கே வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நீ என்ன வேற ஆள் அந்த வீட்டுல பிறந்த பிள்ளை. உன் அண்ணன் என் தங்கச்சி வரலையேன்னு ரொம்ப வருத்தப்படியாவ. அதனால இன்னைக்கே கூட கிளம்பி வா, கல்யாணத்து வரைக்கும் இங்கே இரு. பிள்ளைகள் இங்கே இருந்து பள்ளியத்துக்கு காலேஜுக்கு போட்டோம். சொல்லியது புரியுதால உனக்கு? உன் புருஷன்ட்ட பேசு. சரி மைனி, பேசி எங்க அண்ணன் வத்தப்பட்ட பிறகு என்ன என்னால இங்க இருப்பு கொள்ளாது. நீங்க வேணா எதிர்பார்த்துட்டே இருக்க மைனி, ஜொத்த நேரத்துல கிளம்பி அங்க வந்துருவேன். சரிலா, அப்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உங்க அண்ணன் பேசணும்னாவே கொடுக்கேன். ஐயா இருந்தாங்க உங்க தங்கச்சி பேசியாலாம். போன்ல தான் இருக்க, காதல வச்சு பேசுங்க ஐயா. ஏம்மா அண்ணோ, எப்படிமா இருக்கா? உன் புருஷன் நல்லா இருக்காரா? பிள்ளைகள் நல்லா இருக்காமா? நல்லா இருக்கனே, எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்கேம்மா. ஏனே நீங்க என்ன நினைச்சு வத்தப்படாங்கனே? நீங்க வாமான்னு சொன்னா போதும், தங்கச்சி ஓடி வந்துற போறேன். இதுக்கு எதுக்கு வத்தப்பட்டு உடம்பு கட்டுறியே? சரிம்மா தங்கச்சி, வர 7ஆம் தேதி நம்ம சூர்யாக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். நீ உடனே கிளம்பி வாமா. கல்யாணத்து வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. நான் சொன்னேன்னு மாப்பிள்ளைட்ட சொல்லுமா. பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. சரி, கண்டிப்பா வந்துருவேன். நீங்க கவலைப்படாதீங்கனே, உடம்பு கட்டுறாங்கனே. சூர்யா கல்யாணத்துக்கு முதல்ல நான் தான் இருப்பேங்க. சரிம்மா தங்கச்சி, இப்பதான் அண்ணனுக்கு மனசு நிம்மதியா இருக்கு. சீக்கிரம் கிளம்பி வாமா. அண்ணே போன வச்சிரட்டுமா? சரிங்கனே, போன வைங்க. என் அண்ணனே போன போட்டு கூப்பிட்டாரு. இதுக்கு மேல என்னால அங்க போகாம இருக்க முடியுமா? இந்த மனுஷனை கேட்டா பாரு பாரு. அவர் பேச்ச கேட்டுட்டே நான் இங்கே இருந்தேன்னா அண்ணன் தங்கச்சி பாசம் இல்லாம போயிடும். என் அண்ணன் உடம்பு முடியாம இருக்காரு. இந்த நேரத்துல வாமான்னு கூப்பிடுறாரு. நான் போகாம எப்படி இருக்க முடியும்? இதை என் புருஷன் சொன்னா அவருக்கு புரிஞ்சிட முடியாது. அவருக்கு கௌரவம் தான் முக்கியம். கௌரவம் பாரு. கௌரவம் படத்தை நிறைய தடவை பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். மனுஷன் அதனால எப்ப பார்த்தாலும் கௌரவம் சொல்லி தெரியாது. ஆனா நான் எங்க அண்ணன் போய் கௌரவம் பார்க்க முடியுமா? மைனி சமந்தி வராதன்னு சொல்லி மைனியில தான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு வச்ச மைனி வாமான்னு கூப்பிடுது. அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு பாசம் விட்டு போல. நீ அங்க இருக்கா இங்கே வந்து இருந்துருமான்னு தான் சொல்லுது. ஆனா இவரு போவாதேங்காரு. 2 பேருக்கு நடுவுல கிடந்து நான் அல்லாடிட்டு கிடக்கேன். இதுக்கு மேல என் புருஷன் பேச்சு கேட்டுட்டு இங்க என்ன வழங்காது. அவர் வந்தோன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு அண்ணன் வீட்டுக்கு ஓடிடணும். அதனால சோறு கேட்கலாம் ஆக்கியாரா அவரே செஞ்சு எடுத்து திங்கட்டும். புருஷன் அண்ணன் பாசத்தை விட்டு கொடுக்க முடியுமா? நான் என் அண்ணன் வீட்டுக்கு போறேன். எங்க போன அதுக்குள்ள எங்க தேடியும் கிடைக்கல. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலான்ல நினைச்சேன். ச்சே, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டான்ல.
எங்க போனா எந்த பக்கம் போனான்னு தெரியாம போச்சே. அண்ணாதான் கொஞ்சம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. இல்லைன்னா உடனே பின்னாடி வந்திருந்தேன், நான் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருப்பேன். இப்போ அவன் எங்க போயிருப்பான்? கண்டிப்பா அவன் கோவிலுக்கு போயிருக்க மாட்டான். அவன் என்ன இவங்களோட ஒரிஜினல் பிள்ளையா அன்னதானம் கொடுக்கறதுக்கு? அவனே ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான் ஃப்ராடு பையன். எங்க போயிருப்பான்? பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிருப்பான்? அவன் அன்னதானம் கொடுக்கன்னு சொல்லி பொய் சொல்லிதான் அண்ணா கிட்ட பணம் வாங்கியிருக்கான். கண்டிப்பா அன்னதானம் கொடுக்க போயிருக்க மாட்டான். இந்த பணத்தை அவன் என்ன பண்றான்? ஏற்கனவே 30,000 வாங்கிட்டு போனானமே, அன்னைக்கு அந்த பணத்தை என்ன பண்ணிருப்பான்? அஸ்வினை கூட கூட்டிட்டு போயிருப்பானா? அஸ்வினை விசாரிச்சா எல்லாம் தெரியுமா? 30,000 வாங்கிட்டு போய் ஒரே நாளையில செலவு பண்ணிருக்கான். இன்னைக்கு 5 லட்சத்தை அன்னைக்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கான். இவன் போய் கூத்தடிக்கிறதுக்காக குடும்பத்துல யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா இவன் எங்க போயிருப்பான்? அதை நான் கண்டுபிடிச்சே தீரணும். அஸ்வின் கிட்ட கதிரை பேச சொல்லணும். அவன் கேட்டா எல்லா உண்மையும் கண்டிப்பா சொல்லிடுவான். என்னைய பார்த்தாதான் உண்மையை சொல்லிடாதேன்னு அவன் சொல்லி வச்சிருப்பான். அதனால நான் கேட்டா அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். கதிரை தான் விசாரிக்க சொல்லணும். இவன் எங்க போறான் என்ன பண்றான்னு கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரம் இவன் முகத்திரையை கிழிக்கிறேன். எல்லாரும் முன்னாடி இவன் யாருன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு தெரியும் நான் யாருன்னு. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைய மட்டும் நல்லா பாத்துக்கிடுங்க மாப்பிள்ள. சரிங்க அத்தை. எம்மாடி சரோஜினி, நல்லபடியா போயிட்டு வாமா. மாமா மாமியார்ட்டையும் புருஷன்ட்ட எல்லார்கிட்டயும் நல்லபடியா நடந்துக்கிடணும். நல்லபடியா நடந்துக்கிடணும். எல்லாரையும் மதிச்சு நடக்கணும். அவிய சொல்ல முன்னால நீ எழும்பி வேலையில பார்க்கணும். சரியாம்மா? அவிய ரொம்ப நல்ல குடும்பம். ஒரு குறை வர மாதிரி நீ நடந்துக்கிட கூடாது. என்னம்மா? சரி. போயிட்டு வாமா. நல்லபடியா சந்தோஷமா வாழணும். சரியாம்மா? அம்மா, நான் என்ன ஒரு வாரம் இருந்துட்டு போட்டுமா? வேண்டாம்மா, நீ அங்கதான் இருக்கணும். அம்மா ஒத்தையில இருக்காளே, நம்ம இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியோ? வேண்டாம்மா, அம்மா ஒத்தையில இருந்துக்கிடுவேன். நீ உன் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். அங்க நிம்மதியா சந்தோஷமா வாழியாங்கதான் எனக்கு சந்தோஷம். சரியா? போயிட்டு வா. நல்லபடியா போயிட்டு வா. அம்மா, என்னடா கவலைப்படாத. மர்மோனே இவன் இப்படிதான் கண்ணை கசிக்கிட்டே நிப்பா. நீங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. சரோஜினி, வா போலாம். அம்மா, சரோஜினிமா, அம்மா ஒத்தையில இருந்துக்கிடுவானே, அம்மை நினைச்சு கவலைப்படாத. வாமா போவோம். மறுபடி முடிச்சாச்சுல, என்ன சும்மா சும்மா இங்க இருக்க முடியாது. ஏமா, நானும் அவிய கூட கார்ல கிளம்பி போயிட்டு வரேம்மா. சரில போயிட்டு வா. அடிக்கடி போன் போடு. சரிம்மா, சரி. வாங்க போவோம். எக்கா போங்கம்மா, போவோம். என் மவ ரெண்டாவது உள்ளவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிட்டாரு. நல்ல வாழ்க்கை 2 பேருக்கும் அமைச்சு கொடுத்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சின்னவளை எப்படி கட்டி கொடுக்க, எந்த இடத்துல கட்டி கொடுக்க, எப்படி வாழ்வாளோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல குடும்பமா கிடைச்சிது. ஏனுமா, நான் அவளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவன் எதுக்கு எப்ப பார்த்தாலும் இங்கே இருந்துட்டுமான்னு கேட்கான்னு தெரியலையே. முகத்தை வேற எருமச்சாணி அப்புற மாதிரி எப்ப பார்த்தாலும் சோகமாவே வச்சுக்கிட்டியா? இப்படி இருந்தா மாப்பிள்ளைக்கு எப்படி பிடிக்கும்? இவ அக்காகாரி சரோஜாதான் எருமச்சாணி அப்புற மாதிரி எப்ப பார்த்தாலும் சோக்கர் மாதிரி உட்கார்ந்து கிடக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது சோக்கர்லயும் ஜோக்கர், பெரிய ஜோக்கர் எல்லாம் இருந்திருக்கு. நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்க, நிம்மதியா சந்தோஷமா வாழ்வோன்னு நினைக்கல. ஒன்னொன்னுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அடிக்கடி சரோஜாக்கு போன போட்டு விசாரிப்போம். அவட்ட தான் உன் தங்கச்சி போய் பார்த்து எடுத்து சொல்லி அவளை ஒழுங்கா வாழ சொல்லுன்னு சொல்லணும். சரோஜா மாப்பிள்ளை இருக்க அவளே அந்த வீட்டுல நல்லபடியா இருக்கா. இந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? இவ எதுக்கு இப்படி இருக்கணும்? புதுசா கல்யாணம் சோடி மாதிரியா இருக்கா? நம்மளுக்கே பார்க்கும்போது தெரியுது, அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாதாக்கும். அவ இந்த மாதிரி பார்க்கும்போது என்ன நினைப்பாவே? சின்ன கழுதைக்கு அறிவு இருக்கா? என்னமா, நான் என்ன செய்யன்னு எனக்கு தெரியல. சரோஜாதான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிடணும். நான் என்ன செய்ய முடியும்? சரி, போய் மாட்ட பாப்போம். எம்மா, 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 இங்க வாங்க. லட்சுமணா, என்னையா? எம்மா, தங்கச்சி புருஷனைய நம்ம பழைய வீட்டுல வைக்கலாம் சொன்னீங்கல்லம்மா. வீடு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு சுண்ணாம்பெல்லாம் அடிச்சாச்சு. பிறகு பாத்ரூம் கதவு தாப்பா போட்ட முடியாம இருந்தல, அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. இன்னும் 2-3 பிரச்சனைகள் இருந்தது, அது எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சுன்னு சொன்னானுவ. தங்கச்சிய சீக்கிரமா அந்த வீட்டுல குடி வச்சிடலாமாம்மா? ஆமையா, நானே கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிட்டேன், தங்கச்சி மாப்பிள்ளைட்டையும் சொல்லியாச்சு. அவையெல்லாம் அந்த வீட்டுல போய் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டாவே. அப்ப சரிம்மா, வேலையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு நாளைக்கோ நாள் நல்லாதம்மா இருக்கு. தங்கச்சி புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் நாளைக்கே பாலை காய்ச்சி அந்த வீட்டுல குடியேற சொல்லுங்க. ஐயா லட்சுமணா, அவளை மட்டும் எப்படி போன்னு சொல்ல முடியும்? நம்ம எல்லாரும் போயிட்டு பாலை காய்ச்சி அவளை அங்க குடி வச்சுட்டு வருவோம். மதியம் சோறு கூட அங்கேயே பொங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு வருவோம். ஏமா, எல்லாருமா தோட்டத்துல வேலை கிடக்குமா? பால் காய்க்கிறதுக்குலாம் வந்து நிக்க முடியுமா? அது என்ன புது வீடா எல்லாரும் சேர்ந்து போய் பாலை காய்க்கிறதுக்கு? ஐயா லட்சுமணா, உன் தங்கச்சியை தனி கொடுத்தன வைக்க
போறோம். அவளும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்ல ஐயா. அதனால எல்லாரோட ஆசீர்வாதத்துல அவ நல்லபடியா அங்க இருக்கணும் தான் எல்லாரும் போவோம்னு சொல்லி. சரிங்கம்மா, பால் காய்க்கிறதுக்கெல்லாம் எல்லாரும் வந்து நிக்க முடியாது. வீட்டுல இருக்க கொஞ்சம் பேர்த்த மட்டும் கூட்டிட்டு போய் நீங்க பாலை காய்ங்க. மதிய சாப்பாட்டு வேணா அங்க சமைங்க, நாங்க எல்லாரும் சாப்பிட வந்துடுறோம். ஆமா, ஆனந்த் மறு வீடு முடிஞ்சு இன்னைக்கு தானே வரான். ஆமையா வந்துட்டு இருக்கா. நான் போன் போட்டேன் பாத்துக்க. என்ன சொத்த நேரத்துல வந்துருவான். சரிங்கம்மா, அவங்க 2 பேரையும் கட்டாயம் நாளைக்கு பால் காய்ப்புக்கு கூட்டிட்டு போங்க. அவன் தோட்டம்னு ஓட்டிடுறாம. காலையில தோட்டத்துக்கு வராத, அங்க போக வேண்டி இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லிருங்கம்மா. பொண்டாட்டிய கூட்டிட்டு உங்க கூட அங்க வரட்டும். சரிப்பா, அவனை கூட்டிட்டு போறேன். சரிங்கம்மா, இந்த விஷயத்த முதல்ல தங்கச்சி கிட்ட சொல்லிருங்க. ஏய் லட்சுமணா, வீடு கழுவி விடணுமா? ஏமா, அதெல்லாம் ஆள் வச்சு கிளீனா கழுவி போட்டாச்சுமா. வீடு நல்லா சுத்தமா தான் இருக்கு. போனா பாலை காய்க்க வேண்டியதுதான். தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துட்டு போடணும். தங்கச்சிட்ட கேளுங்க, என்னெல்லாம் வேணுமோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. வேணும்னா நான் எல்லா பொருளும் வாங்கியே தாரேன். சரிப்பா, சொல்லியே. சரிங்கம்மா, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரியா